பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். ஜனநாயகன் படத்தில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. படத்தை வெளியிடுவதிலும் தணிக்கை சான்று வழங்குவதிலும் இழுபறி நீடித்து வந்த சூழ்நிலையில் நீதிபதி PT ஆஷா தலைமையில் சற்று நேரத்திற்கு முன்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அதனை எதிர்த்து தற்பொழுது தணிக்கை வாரியம் சார்பாக மேல்முறையீடும் செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்கலாம்? உங்க கருத்துக்களை சொல்லுங்க. காலை வணக்கம். முதல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது தணிக்கை குழு ஒரு படத்தை தடை செய்யறதோ இல்லை சர்டிஃபிகேட் கொடுக்காம இழுக்கிறதுன்றது ஒரு இயல்பு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தோம். பட் இப்போ மேல்முறையீடுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அது ஏதோ அரசியல் அடங்கி இருக்கோ அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. காரணம் என்ன, எந்த காட்சிகள் பிரச்சனையாக இருக்குது அதை இன்னும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்து ஒரு சில காட்சிகளை நீக்கியிருக்க மாதிரி பட தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை ஒரு மேலும் மேலும் வளர்க்குதுன்றது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைன்றது எனக்கு தோணுகிறது. கோட்டீஸ்வரன், நீதிபதி PT ஆஷா கூறும் பொழுது ஒரு முறை நீங்கள் இந்த படத்தை பார்த்து UA சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்ததை அப்பொழுதே உங்களோட அதிகாரம் முடிந்துவிட்டது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது தொடர்பாக உங்க பார்வை என்ன? இல்லைங்க, ஒரு நீதிமன்றம் ரெண்டு சைடையும் வாதி பிரதிவாதி விஷயங்களை கேட்டிருக்காங்க. என்ன சர்ச்சை இருக்கு, உங்களோட நிலைப்பாடு என்ன, யார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, யார் மனுதாரர், என்ன இதுல பிரச்சனைன்றத கேட்டிருக்காங்க. இப்போ நீண்ட ஒரு விசாரணைக்கு பிறகு இருதரப்பு வாதங்களை கேட்டு தான் நீதிபதி ஆஷா அவர்கள் அந்த முடிவுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு படம் இது ஒரு படமா பார்க்கணும். இப்போ இதில் ஒரு பெரிய கருத்து அப்படியே அரசு எதிராக இருக்கு, இல்லை இதனால ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் நான் நினைக்கல. இது ஒரு கருத்து சுதந்திரம். ஆர்டிகல் 19ல் நமக்கு அது அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இப்போ ஒரு கருத்து சுதந்திரம் என்பது இருக்கும். அதில் காட்சிகள் ரொம்ப கோரமாக இருக்கு அப்படின்னா அந்த காட்சிகளை மியூட் பண்ணலாம், இல்லை அந்த காட்சிகளை ஒரு சிலர் கட் பண்ணலாம். அதே நேரத்தில் படத்தோட அந்த தன்மையும் மாறாமல் பார்க்கணும். ஏன்னா ஒரு டைரக்டர் அது அவரோட குழந்தை, அது பாதிப்பு இல்லாத மாதிரி பண்ணணும். அப்போது ஒரு சமரசத்துக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் நிறைய இருக்குது, மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை பிடிச்சி கொண்டு ஒரு மெனக்கெட்டு அதற்கு வழக்கு மேல் வழக்கு, அதுக்கப்புறம் அதை நாங்கள் திருப்பி அப்பீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது என் பார்வையில் ஒரு வழக்கறிஞராகவும் சரி, ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, ஒரு சாமானியனா அதாவது ஒரு விஜயோட ரசிகர் பார்வையிலிருந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும். இது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தர, இதை தவிர்க்கலாமே. ஜனநாயகன் படத்தில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. படத்தை வெளியிடுவதிலும் தணிக்கை சான்று வழங்குவதிலும் இழுபறி நீடித்து வந்த சூழ்நிலையில் நீதிபதி PT ஆஷா தலைமையில் சற்று நேரத்திற்கு முன்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அதனை எதிர்த்து தற்பொழுது தணிக்கை வாரியம் சார்பாக மேல்முறையீடும் செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்கலாம்? உங்க கருத்துக்களை சொல்லுங்க. காலை வணக்கம். முதல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது தணிக்கை குழு ஒரு படத்தை தடை செய்யறதோ இல்லை சர்டிஃபிகேட் கொடுக்காம இழுக்கிறதுன்றது ஒரு இயல்பு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தோம். பட் இப்போ மேல்முறையீடுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அது ஏதோ அரசியல் அடங்கி இருக்கோ அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. காரணம் என்ன, எந்த காட்சிகள் பிரச்சனையாக இருக்குது அதை இன்னும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்து ஒரு சில காட்சிகளை நீக்கியிருக்க மாதிரி பட தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை ஒரு மேலும் மேலும் வளர்க்குதுன்றது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைன்றது எனக்கு தோணுகிறது. கோட்டீஸ்வரன், நீதிபதி PT ஆஷா கூறும் பொழுது ஒரு முறை நீங்கள் இந்த படத்தை பார்த்து UA சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவித்ததை அப்பொழுதே உங்களோட அதிகாரம் முடிந்துவிட்டது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது தொடர்பாக உங்க பார்வை என்ன? இல்லைங்க, ஒரு நீதிமன்றம் ரெண்டு சைடையும் வாதி பிரதிவாதி விஷயங்களை கேட்டிருக்காங்க. என்ன சர்ச்சை இருக்கு, உங்களோட நிலைப்பாடு என்ன, யார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, யார் மனுதாரர், என்ன இதுல பிரச்சனைன்றத கேட்டிருக்காங்க. இப்போ நீண்ட ஒரு விசாரணைக்கு பிறகு இருதரப்பு வாதங்களை கேட்டு தான் நீதிபதி ஆஷா அவர்கள் அந்த முடிவுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு படம் இது ஒரு படமா பார்க்கணும். இப்போ இதில் ஒரு பெரிய கருத்து அப்படியே அரசு எதிராக இருக்கு, இல்லை இதனால ஒரு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் நான் நினைக்கல. இது ஒரு கருத்து சுதந்திரம். ஆர்டிகல் 19ல் நமக்கு அது அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இப்போ ஒரு கருத்து சுதந்திரம் என்பது இருக்கும். அதில் காட்சிகள் ரொம்ப கோரமாக இருக்கு அப்படின்னா அந்த காட்சிகளை மியூட் பண்ணலாம், இல்லை அந்த காட்சிகளை ஒரு சிலர் கட் பண்ணலாம். அதே நேரத்தில் படத்தோட அந்த தன்மையும் மாறாமல் பார்க்கணும். ஏன்னா ஒரு டைரக்டர் அது அவரோட குழந்தை, அது பாதிப்பு இல்லாத மாதிரி பண்ணணும். அப்போது ஒரு சமரசத்துக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் நிறைய இருக்குது, மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை பிடிச்சி கொண்டு ஒரு மெனக்கெட்டு அதற்கு வழக்கு மேல் வழக்கு, அதுக்கப்புறம் அதை
நாங்கள் திருப்பி அப்பீல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது வந்து அது வந்து என் பார்வையில் வந்து ஒரு வழக்கறிஞராகவும் சரி, ஒரு ஒரு பத்திரிகையாளராகவும் சரி, ஒரு சாமானியனா அதாவது ஒரு விஜயோட ரசிகர் பார்வையிலிருந்தும் நீங்கள் அதை மட்டும் பார்க்கணும். இது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தானே. இது தவிர்க்கலாமே. இணைப்பில் வந்து தங்களது பார்வை பகிர்ந்ததற்காக நன்றி திரு கோட்டீஸ்வரன்.